ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகருக்கு ஒரு யோசனை, எனக்கு அநேக ஆசைகள் இருக்கிறது, அநேக காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் அவைகளை என்னால் செய்ய முடியவில்லை. நான் ஜெபிக்கிறேன், பல காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் ஏன் அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று ஒரு யோசனை. பாருங்க, வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, commit thy ways to the Lord and thy thoughts shall be established. அப்போ வேதம் சொல்லுகிறது, உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படி என்று. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நமக்கு அநேக ஆசைகள் இருக்கும். ஒரு வீடை கட்ட வேண்டும், என் பிள்ளைகளை நல்ல காலேஜில் படிக்க வைக்க வேண்டும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற சொல்லி அநேக ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் பாருங்க, அநேகரோட வாழ்க்கையில இவைகள் நிறைவேறுவது இல்லை. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். ஒரு சாட்சி அற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உன் செயல்களை நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. Commit thy actions, thy ways to the Lord, and your thoughts shall be established. அப்படி என்றால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால், கர்த்தர் நம்முடைய ஆசைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். He will establish our thoughts. நாம் நினைக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய யோசனைகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்றால், கர்த்தருக்கு உண்மையாய் நாம் வாழுவோம் என்றால், அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும்ங்க, அது அவருக்கு லேசான ஒரு காரியம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் பழகி கொள்ளுவோம். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த காலைவேளையிலும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் மேலும் கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய நினைவுகளை தகப்பனே அப்பா, ஏக்கங்களை நீர் நிறைவேற்றுவீராக. அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.